படம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி வந்து ஃபேமிலியாவும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்குற படம் தான் இந்த படம். என்ன மாதிரி மேடம் கான்செப்ட் இது? சொசைட்டி அவேர்னஸ்ங்க. இந்த கேம்பிளிங் விளையாடுறவங்க, கடன் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நிறைய ஆப்பில் வந்து வித்தவுட் எனி கண்டிஷன் டக்குன்னு நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பணம் வாங்குறதுனால என்ன பாதிப்பு இருக்குது, ப்ளஸ் கேம்பிளிங் விளையாடுறதுனால என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது. இது லைஃபையே நம்ம பணையம் வைக்கிற மாதிரி. இப்படி ஒரு லைஃப் இருக்கிறதுக்கு நம்ம சிம்பிள் லைஃபே வாழ்ந்துட்டு போயிடலாம். பேராசனால என்ன பெருநஷ்டம் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாக வந்து காமிச்சிருக்காங்க. ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மேடம்? எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் எல்லாத்தையும் நல்லா வேலை வாங்கியிருந்தார். ஆக்சுவலி எல்லாரோட நடிப்புமே வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற அளவுக்கு இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஹீரோயினுக்கு என்ன அதிகமா? எங்க அவரை யாருமே யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஆக்டருங்க அவர் ஆக்டிங் ஸ்கில் வேற லெவலில் இருந்தது. மேடம், இது யாராவது படம் பார்த்து கனெக்ட் ஆகும்? யாரெல்லாம் இந்த படம் யாரும் கனெக்ட் ஆகும் படம் பார்க்குறோம்? இந்த படம் யாருக்கெல்லாம் போய் சேரும் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் சேருங்க இந்த படம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் இருக்கிற அந்த பேராசையை போய் அட்டாக் பண்ணும். யாரெல்லாம் வந்து கடன் வாங்கினோம், இல்லை நம்ம சக்திக்கு மீறின ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். படம் போடிக்க போகணும். படம் முடிஞ்சதே தெரியல, இன்டர்வல் வந்தது தெரியல எனக்கு. அதுங்களும் இன்டர்வல் வந்துருச்சா, அதுங்களையும் படம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு எனக்கு என்னென்னா 15 மினிட்ஸ் தான் பார்த்த மாதிரி இருந்தது படம். பட் இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா படத்துக்குள்ளே நம்ம போய் ட்ராவல் பண்ணுறோம். இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் படம் வருது. இட்ஸ் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ளேயே நம்ம போய் பார்க்குற மாதிரி இருந்தது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது நல்லாயிருக்கு.